சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 1/5/2026 வெள்ளிக்கிழமை, சித்திரை மாதம் 18ஆம் நாள், பௌர்ணமி திதி இன்று இரவு 10:53 வரை, சுவாதி நட்சத்திரம் நாளை அதிகாலை 4:35 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய குருவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள், வேலை தொழில் அமைப்புகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த மன இறுக்கங்கள் விலகக்கூடிய நல்ல தொடர்புகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்பாடுகளை செய்து அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான மே மாத ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு மே மாதம் பூரண நல்ல பலன்களை தரக்கூடிய அருமையான அமைப்பிலே இருக்குதுங்க. ஐயா, என்னங்க ஏதாவது ஒரு சிறப்புகள் எதுனா வந்துட போதுன்னா உண்மையிலே கொஞ்சம் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். மே மாதம் 11ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ராசியிலேயே வரக்கூடியது ஒரு மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இது வரைக்குமே கொஞ்சம் விரயங்கள் அதிகமாகிடுச்சுங்க, செலவுகள் அதிகமாக இருக்குதுங்க, வருமானத்துக்கு மிஞ்சி செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், 2 வருமானம் குடும்பத்தில் இருந்தாலும் கூட எனக்கு பத்தலைங்க, அப்படி செலவு இப்படி செலவு, ஆஸ்பத்திரி செலவு, அது செலவு இது செலவு, ஏதாவது ஒன்று விரயமாயிக்கிட்டே இருக்குதுங்க என்கின்ற மாதிரியாக கொஞ்சம் தட்டுத்தடுமாறி தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு அளவிற்கு பண வருமானங்கள் நன்றாக இருக்கக்கூடிய, வியாபாரம் நல்லா இருக்கிறது, தொழில் நல்லா இருக்கிறது, வேலையில் இது வரைக்குமே மற்றவர்களால் இருந்து வந்த ஒரு மன அழுத்தங்கள் விலகக்கூடிய தன்மை, நைட் ஷிஃப்டாக போடுறாங்க அல்லது டார்கெட் அமைப்புகளில் போய் மாட்டிக்கிட்டேன், இந்த வேலைக்கும் நாம் படித்ததுக்கும் சம்பந்தமே இல்லை, இந்த மாதிரியாக ஜீவன அமைப்புகளில் கடுமையான மன அழுத்தங்களையும் பண இழப்புகளையும் தொழில் நிலைமைகளில் சரியில்லாத அமைப்புகளையும் கொண்டிருந்தவர்கள் எல்லாருக்குமே முதல் 10 நாட்கள் ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட 11ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சியின் மூலமாக உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே வர்றது மிகப்பெரிய யோக அமைப்புங்க. சுக்கரனுடைய அமைப்புகளை பார்த்தா 2-3ஆம் இடங்களில் இருக்கிறார். ஆகவே எல்லா நிலைகளிலும் முற்பகுதி 10 நாட்கள் ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட பிற்பகுதி 20 நாட்களில் மேஷராசிக்காரர்கள் உத்வேகத்தோடு செயல்படக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க இந்த மே மாதம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ராசியிலே இருக்கக்கூடிய ஒரு அற்புத மாற்றங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமையும். ராசிநாதன் ராசியிலே இருக்கிறார், அதுக்கப்புறம் 2ஆம் இடத்திற்கு போகிறார். 2ஆம் இடத்துல ஏற்கனவே குரு இருக்கிறார், 11ஆம் இடத்துல ஏற்கனவே சனி இருக்கிறார். இதை விட என்னங்க பெரிய கோட்சார ரீதியாக சில பல அமைப்புகள் இருக்கணும்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்கள் முயற்சிகள் எந்த அளவுக்கு இருக்குதோ அதை விட நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டுங்க. முயற்சி செய்யாமையே சில பேருக்கு நல்லவைகள்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. ஆகவே எதிலும் ஒரு தொட்டது துலங்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கின்ற காரணத்தினால் அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல மே மாதத்தில் இனிய நல்ல அனுபவங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. பெரியவர்களுக்கு இந்த வருஷத்துலையாவது என்னுடைய வீட்டில் சுப விஷயங்கள் நடக்குமா, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியுமா, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண முடியுமா நினைக்கிறவங்க எல்லாருக்குமே மே மாதத்தில் ஒரு ஆறுதலான நல்ல தகவல்கள், நல்ல செய்திகள் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய அமைப்புகள், உருவாகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இளைய பருவத்தினருக்கு அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக இருக்கும். வேலை சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், விவசாயம் சார்ந்த விஷயங்கள்லாம் இப்போது கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. பணத்தை இது வரைக்கும் சம்பாதிக்கவே முடியலைங்க, கையில் காசு வருதுங்க, ஆனால் சேர்த்து வைக்க முடியாத அளவிற்கு செலவாகி கொண்டே இருக்கிறது என்று சொல்பவர்களுக்கு அனைத்தும் நிறைவாக கிடைக்கக்கூடிய தன்மை, தாய் தந்தையருடைய ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய தன்மை, சிலருக்கு புதிதாக தாய்மாமனுடைய ஆதரவுகளும் கிடைக்கக்கூடிய அமைப்பு. உங்களுடைய யோக கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சனி, சுக்கிரன், புதன் மூவரும் இந்த மே மாதம் இனிமையான நல்ல பாவகங்கள் இருக்கிறதுனால தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அப்படியே எல்லா ரிஷபராசிக்காரர்களுக்கும் அமையுங்க. பெரிய கஷ்டங்கள் இருக்காதுங்க. அதுலேயும் குறிப்பாக பெண்களுக்கு நல்ல அமைப்புகள் உண்டு. சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, சிறு குழந்தைகளின் மேல் இருக்கக்கூடிய கவலைகள் விலகக்கூடிய நிலைமையான குடும்பத்தில் அமைதியான நல்ல அமைப்புகளாக இருக்குதுங்க ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த மே மாதம். மிதனராசிக்காரர்களுக்கு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்திலேயே உண்டு. பார்த்திங்கன்னா மாதத்தில் 1ஆம் தேதியிலிருந்தே அப்படியே புதன் 11ஆம் இடத்திற்கு மாறிவிடுகிறார்.
போன மாதம் அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் நல்லா இல்லை, கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்தது. நல்ல வேளையாக புதன் நீச்சமாக இருந்தாலும் குரு புதன் பரிவர்த்தனையினால் போன ஏப்ரல் மாதத்தை எப்படியாவது கொஞ்சம் சமாளிச்சிட்டிங்க. இந்த மே மாதம் அந்தளவுக்கு சமாளிக்க முடியாத அளவுக்கு அப்படி இப்படிலாம் இருக்காதுங்க. 11ஆம் இடத்துல ராசிநாதன் வலுவாக வருவது, அதுவும் வெற்றிக்கு அதிபதியான அவருடைய இருக்கிறது எல்லாமே பெரிய அளவில் நல்லாயிருக்கும். போன 2-3 மாதமாக மனசு, உடம்பு, ஆரோக்கியம், அதை விட முக்கியமாக பொருளாதார முன்னேற்றம் இதெல்லாம் நல்லா இல்லாதவங்களுக்கு இந்த மே மாதத்தின் ஆரம்பத்திலிருந்தே அப்படியே டக்குன்னு சில விஷயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் இருக்குங்க. மாத ஆரம்பத்தில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும், அதுவும் பெண்வழி உறவுகளால் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். அவங்களுடைய ஒரு பிறந்த ஜாதக அமைப்பின்படி சிலர் அம்மாவுக்கு செலவு பண்ணுவீங்க, சிலர் அக்காவுக்கு, சிலர் தங்கைக்கு, சிலர் தன் மகளுக்கு, தன் தாரத்திற்குன்ட்டு பெண்வழி உறவுகளின் மூலமாக ஏதாவது விரும்பி கேட்கக்கூடிய செலவுகள் தான். அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கும். என்ன உங்கள் பாக்கெட்டை கொஞ்சம் காலியாகும், இருந்தாலும் ஒரு வகையில் செலவுகள் பண்ணாலும் அவங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. பெண்களுக்கு மிக மகிழ்வான சில அமைப்புகள் இப்போது உண்டுங்க. எல்லா நிலைமைகள்லையும் இது வரைக்கும் தாய் தகப்பன் ஒத்துக்கொள்ளாத ஒரு அமைப்புகள், அல்லது இந்த வாழ்க்கை இப்படியே போயிடுமா, அல்லது புதிய வாழ்க்கை அமையுமா, அல்லது ஏற்கனவே இருக்கின்ற வாழ்க்கையவே தொடருவோமா, இந்த மாதிரியான குழப்பங்கள் எல்லாத்துக்குமே மிதுன ராசிக்காரர்களுக்கு அப்படியே தெளிவுகள் வரப்போகிறது. சிலருக்கு வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர பயணங்கள் அமையும், அதன் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. எல்லாவற்றிற்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய அருமையான மாதமாக, போன மாதத்தை விட இந்த மாதம் நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்குதுங்க. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த மே மாதம். கடகராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நிலைமை இந்த மே மாதத்தில் உண்டு. 10ஆம் இடத்துல மே மாதம் 11ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி நடக்குது. செவ்வாய் பகவான் அதில் வந்து ஒரு 45 நாள் அங்கே இருப்பார். உங்களுக்கு பூரண ராஜயோகாதிபதியே அவர் தான். ராஜயோகாதிபதி கிரகம் வந்து என்றைக்கு ஆட்சி அமைப்பில் வலிமையாக இருக்கிறதோ, அதுலேயும் தசம அங்காரகா என்கின்ற ஒரு செவ்வாயின் உயர்நிலை இருக்கிறதோ, அப்போது அந்த ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும். ஒரு மனிதனுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டிப்பாக தொழில், வேலை, வியாபார அமைப்புகளில் தான் இருக்கும். ஒரு பணப்பிரச்சனையை அதில் தானே தீர்க்கிறோம். பணம் இருந்தால் தான் ஓரளவுக்கு நல்லதுகள் நடந்துருது இல்லையா? அப்போ இந்த மாதத்திலிருந்து, அதுவும் குறிப்பாக மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 10ஆம் இடத்திற்கு செவ்வாய் மாறுகின்ற காரணத்தினால் இதுவரைக்கும் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற எதுலேயும் நல்லா இல்லைங்கண்ணா, எனக்கு சம்பாத்தியம் இல்லைங்க, எனக்கு நிம்மதி இல்லைங்கன்னு நினச்சவங்க எல்லாருக்குமே மே மாதம் பிற்பகுதியில் நல்ல தீர்வுகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதுலேயும் குறிப்பாக 2ஆம் அதிபதி சூரியன் வர முதல் 15 நாட்களுக்கு வலிமையான ஒரு நல்ல அமைப்பில் உச்சம் என்கின்ற அமைப்பில் இருக்கிறார். ஆக 2 10 ஒன்றாக இணையக்கூடிய இந்த அமைப்பு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் வாக்கு பலிதத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புங்க. இன்றைக்கி வாங்க நான் காசு தரேன்னா அவங்களுக்கு காசு எடுத்து வைத்து கொடுக்கக்கூடிய அமைப்புகளுக்கு மே மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். மாத ஆரம்பத்திலேயே பௌர்ணமி அமைப்பில் ராசிநாதன் வலுவாக இருப்பது மாத ஆரம்பமே ஒரு நல்ல ஆரம்பம். ஒரு விஷயத்தை பாதி முடித்த மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா? மாத ஆரம்பமே பாருங்கள் உங்களுக்கு பௌர்ணமி அமைப்பில் அட்டகாசமாக இருக்குது. அப்போ சந்திரனும் வலுவாக இருக்கிறார். எதையும் சாதிக்கக்கூடிய திறமைகள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. பெண்களுக்கு நிம்மதிகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கும். அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய சில இனிய மாற்றங்கள் நடக்கக்கூடிய அருமையான மாதமாக அமைஞ்சிருக்குங்க மே மாதம் எல்லோருக்கும். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மே மாத ராசி பலன்கள் தொடரும். மே மாத ராசி பலன்கள் தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 2-3 மாதமாக மனசை போட்டு வருத்தி கொண்டிருந்த சில விஷயங்களுக்கு இன்றைக்கி தீர்வுகள் கிடைக்கும். அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ, அது கிடைக்காமல் போயிடுமோ, இது கிடைக்காமல் போயிடுமோ, வெற்றி கிடைக்காமல் போய்விடுமோ என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே நீங்கள் வெற்றிக்கே உரித்தானவர்கள் என்பதை அப்படியே உறுதிப்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் இப்போவே நடக்கக்கூடிய அருமையான அமைப்பு இப்போது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குதுங்க. மே மாதம் முழுவதும் பாதி நாட்கள் 15 நாட்கள் வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் என்கின்ற அமைப்பில் இருக்கிறார். இப்போது 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கூட மே மாதம் 11ஆம் தேதி 9ஆம் இடத்திற்கு பாக்கியஸ்தானத்திற்கு வந்து விடுவதால் வயதிற்கு ஏற்ற வகையில் என்னென்ன பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கலையோ அது எல்லாம் கிடைக்கக்கூடிய நிறைவான மாதமாக அப்படியே சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. சிலருக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு உயர்ந்த அதிகாரங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்புலாம் அந்த மே மாதத்திலே
கண்டிப்பாக ஆரம்பிக்குதுங்க. வியாபார பெருமக்கள், தொழிலாளர் பெருமக்கள் எல்லாருக்குமே நிறைவான லாபங்கள், வெற்றி. சிலருக்கு சட்டப்பூர்வமான போராட்டங்கள்ல இருந்து இதுவரைக்கும் இருந்து வந்தது எல்லாமே கை கொடுக்காதது எல்லாமே கை கொடுக்கக்கூடிய தன்மை, எதிர்ப்புகளை, எதிரிகளை முறியடிக்கக்கூடிய தன்மை. அப்பா அந்த மனுஷனை ஜெயிக்கவே முடியாதுப்பா, என்னப்பா பண்ணுறதுன்ற மாதிரியாக எதிரிகள் உங்களை பார்த்து குழம்பி போய் நிற்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இப்போது சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த மே மாதம் முழுவதுமே இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குதுங்க. அட்டமத்து சனி இருக்குதுங்களே ஐயா அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் இந்த பலனை சொல்லிக்கிட்டு தான் வர்றேன். வருகின்ற டிசம்பர் மாதம் வரைக்குமே 7ஆம் இடத்தில் ராகு இருக்கின்ற காரணத்தினால் சிம்மராசிக்காரர்களுக்கு அட்டமத்து சனியுடைய சாதகமற்ற பலன்கள் எதுவுமே நடக்காது என்பது தான் உண்மை. ஆகவே மே மாதம் வெற்றி மாதமாகவே அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த மே மாதத்தில் ஆரம்பிக்குதுங்க. போன மாதம் முழுக்க நீச்சம் என்கின்ற பலவீன நிலையில், அதே நேரத்தில் பரிவர்த்தனை அமைப்பில் இருந்த புத பகவான் இப்போது 8ஆம் இடத்திற்கு மாறுகிறார். 8ஆம் இடத்திற்கு மாறி உச்ச சூரியனோடும் செவ்வாயோடும் சேர்கின்ற ஒரு அமைப்பு நல்ல அமைப்புங்க. 8ஆம் இடத்திற்கு ராசிநாதன் மாறினாலே எதிர்பாராத நன்மைகள், பொருளாதார முன்னேற்றங்கள், அதிர்ஷ்டங்கள்லாம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சிலருக்கு வெளி மாநில பயணங்கள் அதிகமாக இப்போது இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குதுங்க. ஒரு தூர இடத்திற்கு போகிறோம், குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்கள் நோக்கி அப்படியே பயணம் போகிறது. வியாபார பயணமாக, தொழில் பயணமாக போகக்கூடிய இந்த மாதம் முழுக்க நீங்கள் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் சக்ஸஸாக நடக்கக்கூடிய அமைப்புகள் மே மாதத்தில் கண்டிப்பாக உண்டுங்க. என்ன ஒன்று, செலவுகள், விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். 8ஆம் இடம் இந்த மாதிரியான ராசிநாதனுடைய அமைப்புகளில் இருந்தாலே இது செலவுக்கு என்ன பண்ணுறது, அதை செலவுக்கு என்ன பண்ணுறது. குறிப்பாக கல்வி சார்ந்த விஷயங்களில் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் இப்படி கட்டணுமே, காலேஜ் ஃபீஸ் இப்படி கட்டணுமே, அது இப்படி கட்டணுமே, இது இப்படி கட்டணுமே, ஒரு வருஷ வருமானத்தை ஒரே நாளில் செலவு பண்ண வேண்டியிருக்கே, இந்த மாதிரியான சில தர்ம சங்கடமான, வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு வருத்தங்கள் இருந்தாலும் கூட அதற்கேற்ற பணவரவுகள் வரக்கூடிய அருமையான மாதமாகவே இந்த மாதம் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா உழைக்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் வேலை செய்கிறவங்க கூட 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய அமைப்புகள், 2 ஷிஃப்ட்டு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருந்தாலும் கூட குறைவற்ற வருமானங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. கணவன் மனைவி உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அதற்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு. வியாபார பெருமக்களுக்கு கொஞ்சம் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே நல்ல வளமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அருமையான மாதமாக அமைஞ்சிருக்குங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த மே மாதம். துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட மாதமாக இந்த மாதம் அமையும். ராசிநாதன் பாருங்கள், ஆரம்பத்தில் 8ஆம் இடத்துல இருந்தாலும் அதற்கப்புறம் அப்படியே 9ஆம் இடத்திற்கு மாறுகிறார். 9ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இந்த மாதத்தில் இணைவது என்பது மிகப்பெரிய, அதாவது அந்த 2 இது சொல்லுவாங்க இல்லையா, இரட்டை நிலைமையாக இருக்கக்கூடியது. பருத்தி புடவையாக காய்ச்சது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட ஏதாவது ஒரு வகையில் பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. எல்லா நிலைமைகள்லையும் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல செவ்வாயும் சூரியனும் சேர்ந்திருப்பது மே மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பயிற்சியின் மூலமாக 7ஆம் அதிபதி வலுவாக இருக்கிறது என்பது கடந்த காலத்தில் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் அது மாதிரி பிரச்சனைகள் அப்படி இப்படி இருந்தவங்க எல்லாருக்குமே இணக்கமாக போகக்கூடிய சூழ்நிலைகள், சிலருக்கு காதல் பலிக்கக்கூடிய அமைப்பு, காதலர்களே அப்படியே கணவன் மனைவியாக மாறக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இருக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. உண்மையிலேயே பெரும்பாலான கிரகங்கள் இப்போது உங்களுக்கு சாதகமான அமைப்பில் தான் துளாராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி கடன் நோய் எதிர்ப்பு போன்றவைகளை விலக்கி வைப்பார் என்பதாலும், மனசுக்கு சந்தோஷமான விஷயங்களை ராசியை பார்க்கக்கூடிய குரு பகவான் தருவார் என்பதாலும், அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கேற்றார் போல உங்களுக்கு எவ்வளவு தூரம் எவ்வளவு நன்மைகள் நடக்கணுமோ அந்த நன்மைகள் எல்லாம் அப்படியே அளவாக நடக்கக்கூடிய அமைப்புகள் மே மாதம் முழுக்க உண்டுங்க. குறிப்பாக வேலைக்கு போகிற பெண்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், ஒரு மாதிரியான ஒரு இரிட்டேட்டிங் ஆகக்கூடிய சில விஷயங்கள்லாம் இப்போ இந்த மாதத்திலேயே தீரக்கூடிய தன்மைகள். மேலதிகாரிகள்கிட்ட ஏதாவது ஒரு புகார் கொடுத்தீங்கன்னா கூட அவங்க டக்குன்னு உங்களுடைய இதை பார்த்துட்டு அதற்கேற்றாற் போல நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய தன்மைகள் என சகோதரிகள் அனைவருக்குமே குடும்பத்திலையும் சரி, வெளியிலையும் வேலை சார்ந்த விஷயங்களையும் சரி நன்மைகள், மாற்றங்கள் இருக்கக்கூடிய அருமையான மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க மே மாதம் துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மே மாதம் 11ஆம் தேதி நடக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சி மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும்.
மாதத்தின் முதல் 10 நாட்கள் செவ்வாய் வந்து சனியோடு சேர்ந்திருக்கிறார், உங்களுடைய ராசிநாதன். ஒரு 10 நாட்கள் மட்டும் கொஞ்சம் குழப்பமான அமைப்புகளாக இருக்கும். 11ஆம் தேதி அவர் 6ஆம் இடத்திற்கு வந்தாலும் கூட அங்கே உச்சனாக இருக்கக்கூடிய சூரியனோடு சேர்ந்து அப்படியே ஆட்சி நிலையை அடைகிறார். ஜீவனாதிபதியும் ராசிநாதனும் மே 11ஆம் தேதி முதல் இணைவது ஒரு 4 அல்லது 5 நாட்களுக்கு அவர்கள் வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். ஆக ராசிநாதன் இப்போது வலிமை அடைகின்ற காரணத்தினாலும் 6, 8ஆம் பாவகங்கள் நல்ல அமைப்பில் இருக்கின்ற காரணத்தினாலும் எதிர்பாராத மாற்றங்கள், எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத பயணங்கள், எதிர்பாராத நட்புகள், உறவுகள், இது போன்ற அமைப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. சிலருக்கு நல்ல மனமாற்றம் இருக்குங்க. ஒரு விட்டு பிரிந்து போய்விடலாம் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட சேர்ந்து வாழலாம் என்கின்ற மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள். இதுவரைக்குமே தொழிலில் நஷ்டமாகி போச்சுங்க, அதில் நஷ்டங்க, இதில் நஷ்டங்க, ஹெல்த்து நல்லா இல்லைங்க, கடன் தலைக்கு மேலே இருக்குதுங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகளில் தூக்கம் வராமல் தவிக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் உங்களுக்கு ஏற்றாற்போல நல்ல மாற்றங்கள் ராசிநாதன் ஆட்சி என்கின்ற அமைப்பில் இருப்பதால் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. எதையும் சமாளிக்கலாம்ன்ற ஒரு பெரிய திறமை வரும். கஷ்டம் வருதுங்க, அந்த கஷ்டத்தை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோம்ன்றதை வச்சு தானங்க நமக்கு அது பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. பரவாயில்ல, அந்த கஷ்டத்தை நம்மளால் சமாளிச்சிக்க முடியும்னா நமக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி கஷ்டம் வந்துருச்சே ஐயோன்னு நம்ம வந்து மூலையில் உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா கஷ்டம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் வலுவாக இருப்பதால் எத்தகைய கஷ்டத்தையும் சமாளிக்கக்கூடிய மன தைரியம், மனோபலம் ஏற்படக்கூடிய இனிமையான நல்ல மாதமாக, வயதிற்கு ஏற்றாற்போல நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குங்க மே மாதம் அனைத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு மே மாதம் பெரிய சிறப்பு முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்புள்ள உண்டு. பணவரவுகள் நன்றாக இருக்கும். ஆரம்பத்திலேயே பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல சூரியன் உச்சமாக இருக்கிறார். 11ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய 5ஆம் அதிபதியான செவ்வாய் அங்கே போய் இணைவது என்பது குழந்தைகள் பேரில் இதுவரைக்கும் இருந்து வந்த கவலைகளை விளக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. இந்த மாதத்தில் பிள்ளைக்கு இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இந்த காலேஜில் சேர்க்கணும், அந்த காலேஜில் சேர்க்கணும், இந்த படிப்பு தான் தேர்ந்தெடுக்கணும்னு பிள்ளைகளோட கணவன் மனைவி எல்லாருமே அப்படியே ஒற்றுமையாக இருந்து பிள்ளையுடைய கல்வி முன்னேற்றத்தை பற்றி விவாதிக்கக்கூடிய, தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய, கல்விக்கு செலவு செய்யக்கூடிய அளவிற்கு தகுதிகளும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல மாதமாக இந்த மாதம் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. மே மாதத்தில் பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. அதிலும் குறிப்பாக கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. சிலருக்கு தெய்வ தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஞானிகள் தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அங்கே இங்கே உல்லாச பயணத்திற்கு பதிலாக ஆன்மீக பயணங்கள் போகக்கூடிய நிலைமைகள், கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க அமைப்பு, சிலருக்கு தந்தையின் பால் இதுவரைக்கும் இருந்து வந்த வருத்தங்கள் விலகக்கூடிய நிலைமை. அப்பாவுடைய ஹெல்த் இப்படி இருக்கு, அல்லது அப்பா வந்து நான் சொன்னதை கொஞ்சம் கேட்க மாட்டேன்றாங்க, ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்புன்ற மாதிரி எனக்கு ஒரு மாதிரியாகவும் என் கூட பிறந்தவங்களுக்கு ஒரு மாதிரியாகவும் இப்படி செய்கிறாங்க அப்படி செய்கிறாங்கன்னு தந்தையை பற்றி கொஞ்சம் குறைகள் கொண்டிருந்தவர்கள் எல்லாருக்குமே மே மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய நல்ல மாற்றம் அப்பா கிட்ட இருந்து வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. சிலர் சொந்த ஊருக்கு திரும்பி வரதை பற்றி யோசிப்பீங்க. வெளிநாடுகள் வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்க திரும்ப தாய்நாட்டிற்கு வர வேண்டும் என்கின்ற எண்ண மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்கள் நிறைந்த முன்னேற்றமான மாதமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த மே மாதம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மே மாத ராசி பலன்கள் தொடரும். மே மாத ராசி பலன்கள் தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் சனி சேர்க்கை மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து அப்படியே விலகுது. 4ஆம் இடத்திற்கு போய் செவ்வாய் மாறுகிறார். சனியிடமிருந்து அப்படியே அவர் விலகக்கூடிய தன்மைகள் பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மே மாதத்தில் ஆரம்பிக்கும். வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அதற்கான தடைகள் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்குது. குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். உங்கள் பேச்சை கேட்கக்கூடிய அளவிற்கு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். இது வரைக்கும் காசு பணம் சம்பாதிக்க முடியாமல் இருந்தவர்கள், தொழிலில் ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் இருந்தவங்க, தொழில் பாதி நாள் நல்லா இருக்குது பாதி நாள் நல்லா இல்லை, இந்த மாதிரி இருந்தவர்கள் எல்லாருக்குமே 4ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் செவ்வாய் இணையக்கூடிய இந்த அமைப்பு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. கடந்த காலத்தில் பெண்வழி உறவுகளின் மூலமாக சோதனைகளை அனுபவித்தவங்க, குறிப்பாக மச்சாமாறு மாமன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடுமையான கருத்து வேறுபாடுகள், மோதல் போக்குகள் இருந்தவர்கள், மனைவியோடைய அப்பா வந்து சரியில்லை, மனைவியோட சகோதரர்கள் சரியில்லை, சகோதரிகள் சரியில்லைன்ட்டு ஆண்கள் அனைவருக்குமே மனைவியின் பேரில் இருந்து வந்த மனக்கவலைகள் விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு திருப்தியான அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். அவரும் 50 வயது தாண்டிய சகோதரிகள் எல்லோருக்குமே இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு ஆரோக்கிய குறைவுகள் விலகக்கூடிய ஒரு நல்ல தன்மை,
குழந்தைகளை பார்த்து கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தது. குழந்தைய பார்க்க முடியாத இடத்துல தூர இடத்துல இருக்குது, அல்லது குழந்தை இந்த பேச்சை இதை கேட்க மாட்டேங்குது. கட்டுப்பாடுன்றது அவங்களுக்கு இல்லவே இல்லை. ஒருவேளை அதை செய்கிறாங்களோ இதை செய்கிறாங்களோ, படிக்கத்தான் போகிறாங்களா, வேலை செய்யத்தான் போகிறாங்களா, இல்லை வேறு ஏதாவது செய்கிறாங்களான்னு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கே. இந்த மாதிரியாக குழப்ப நிலைகள் இருக்கக்கூடிய மகர ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே நம்முடைய குழந்தைகள் கட்டுப்பாடானவர்கள், ஒழுக்கமானவர்கள், தவறு செய்ய மாட்டார்கள் என்கின்ற ஒரு தைரியமும் அதற்கான தகவல்களும் வரக்கூடிய ஒரு எதுலேயுமே ஓரளவிற்கு நல்ல சந்தோஷம் இருக்கக்கூடிய 80% நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த இனிய மே மாதம். கும்பராசிக்காரர்களுக்கு ராசிநாதனுடைய பாபத்துவம் நீங்கக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. சனி பகவான் இப்போது 2ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட செவ்வாய் மே மாதம் 11ஆம் தேதி அப்படியே 3ஆம் இடத்திற்கு மாறுகிறார். செவ்வாய் எப்போவுமே 3, 6, 10, 11ஆம் இடங்களில் இருக்கும்போது மட்டுமே நல்ல பலன்களை செய்வார். உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய். அப்போ தொழில் ஸ்தானாதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கிறார்னா தொழில் சம்பந்தப்பட்ட, வேலை சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட அத்தனை முயற்சிகளும் இந்த மாதம் மே மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு பலிக்கும் என்பதை இப்போது இந்த அமைப்பில் கண்டிப்பாக பார்க்கலாம். இதுவரைக்குமே தலையாட்டாத சிலர், சம்மதம் தெரிவிக்காத சிலர், அல்லது பார்ட்னர்ஷிப் சேரலாம், அல்லது இதை பண்ணலாம், அல்லது வேலைக்காரங்களே இல்லை, உதவியாளர்களே இல்லை, நானே தனியாக கடந்து என்னுடைய தொழிலில் போராடிக்கிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மே மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே மாறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இந்த மாதம் லாபங்கள்லாம் நல்லா வரும். அதுலேயும் மனைவி கணவனுடைய ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கும். இந்த மாதத்திலேயே திருமணம் ஆகாத இளைய பருவத்தினருக்கு திருமணம் அல்லது திருமண உறுதி நிச்சயார்த்தம். இந்த வருஷத்திலே கல்யாணம் நடந்துருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கன்ஃபர்மேஷன். பெற்றோர்கள் சம்மதம் தெரிவிக்காத சில விஷயங்களில் இன்றைக்கு கும்பராசிக்கார இளைய பருவத்தினருக்கு பெற்றோர்கள் சம்மதம் தெரிவிக்கக்கூடிய சூழல் என கடந்த 3 அல்லது 4 வருஷமாக, 3 வருஷமாக தான் பெரிய கஷ்டம். இந்த 3 வருடங்களாக கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அப்படியே படிப்படியாக நன்மைகள் இனிமேல் நடந்தே தீரும் என்கின்ற 1 by 1 சில விஷயங்கள், நல்ல அறிமுகங்கள் நடக்கக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. பணவரவுகள் வருங்க. சிலருக்கு முயற்சிகள் பலிக்குங்க. நல்ல அறிமுகங்கள் கிடைக்குங்க. கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள் அல்லது சமூக ஊடகங்களில் பேரெடுக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இதுவரை இல்லாத அளவிற்கு புகழ், கீர்த்தி, பணம் கிடைக்கக்கூடிய, வெகுமதியும் வெகுமானமும் சேர்ந்தே கிடைக்கக்கூடிய அருமையான மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க. மே மாதம் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இப்போது. மீனராசிக்காரர்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய ஜென்மச்சனி அவஸ்தைகள் அப்படியே படிப்படியாக தீரக்கூடிய, பணவரவுகள் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். தனாதிபதியான செவ்வாய் மே மாதம் 11ஆம் தேதி தன்னுடைய தன வீடுன்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் இடத்திற்கு போகிறார். ராசியிலேயே இதுவரைக்கும் இருந்து வந்த புதன், சனி, செவ்வாய் ஆகிய அந்த முக்கூட்டு கிரகங்களுடைய தாக்குதல் அப்படியே கொஞ்சம் விலக போகுது. இது விலகினா என்ன கிடைக்கும்? ஒரு தைரியம் கிடைக்கும், ஒரு நிம்மதி கிடைக்கும். நாளைக்கே நான் கோடீஸ்வரன் ஆகிடுவேனா, நாளைக்கே என் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடுமா, நாளைக்கே என் பேரில் இருக்கிற பழிபாவெல்லாம் விலகிடுமா, நாளைக்கே வேலை கிடச்சிருமா, நாளைக்கே கல்யாணம் ஆகிடுமா, அப்படிலாம் இல்லைங்க. இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கின்ற கஷ்டங்கள் அனைத்திலிருந்து வெளியே வருவதற்கான மனோதைரியம், மனோபலம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து அப்படியே மீனராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே ஆரம்பிக்குதுங்க. சிலருக்கு சகோதர நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அக்கால், தங்கை, அண்ணன், தம்பி பேரில் கொஞ்சம் மன வருத்தங்களை அடைந்திருந்தவர்கள், அக்காவுடைய வாழ்க்கை நல்லா இல்லை, தங்கச்சியோடைய வாழ்க்கை நல்லா இல்லை, அல்லது பாப்பாவை கரையேற்ற முடியல, இந்த மாதிரியாக பொறுப்புள்ள அண்ணன் அக்கால்களாக இருந்தவர்கள் அனைவருக்குமே நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மை, சகோதர பாசம், சகோதர நன்மைகள் அப்படியே அளவாக நிம்மதியாக இருக்கக்கூடிய தன்மைகள் என மீனராசிக்காரர்களுக்கு வெளியில் சில சோதனைகள் இருந்தாலும் குடும்பத்தில் நல்ல ஆதரவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. ரெட்டிப்பாக நடக்கும். சிலருக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், வெளியில் நிம்மதி இருக்கும். சிலருக்கு வெளியில் பிரச்சனை இருக்கும், குடும்பத்தில் சப்போர்ட் இருக்கும். பரவாயில்ல, இரு, நான் உங்களை பார்த்துக்கிறேன், ஒன்றும் கவலைப்படாத, செஞ்சுக்கிட்டு இருக்குது செய்ய, இன்றைக்கி கொஞ்சம் ஜென்மச்சனி காலமாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ எல்லாத்தையும் செஞ்சிருவப்பா அப்படின்ற மாதிரியாக பெரியவர்கள் உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. 50-60 வயது தாண்டியவர்களுக்கு கடனற்ற அமைப்பு, நோயற்ற அமைப்பு, தொழில் நிலைமைகள் முன்னேற்றமாக இருக்கக்கூடிய தன்மை என மே மாதம் உண்மையிலேயே பெரிய அளவில் நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய அமைப்பாகவே அமைந்திருக்கிறது. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த மாதம். இதுவரை 12 ராசிகளுக்கான மே மாத ராசி பலன்களை பார்த்தோம். மீண்டும் அடுத்த ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல
பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.